உறவுகள் கிடைப்பது எளிது, உறவை வளர்ப்பதே பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்கள் நேச்சராகவே நம்மளுடைய உறவுகள் அப்படின்றது கிடைக்கும். ஆனால் அதை வளர்க்குறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஒரு கோட்ஸை பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் நமக்கும் நம்மளுடைய டீமுக்கும் நம்மளுடைய பிஸ்னஸில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் எந்தளவு கனெக்ட் இருக்குது, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது. ஓகே, நம்ம எந்த விஷயத்தை சொன்னாலும் நம்ம டீம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு பல விதமான பேர் நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கலாம், அல்லது பல விதமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கலாம் டீமுக்குள்ளே. அந்த அப்லைன் அண்ட் டவுன்லைன் லைஃப் லைன் சொல்லக்கூடிய அந்த ஒரு உறவுகளுக்குள்ளே எந்த விதமான சேலஞ்ச் இருந்தாலும் அதை உடச்சி நீங்கள் அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு முழு ஒரு விஷயமாக இந்த ஒரு வீடியோ இருக்கும். இது ஒரு நார்மல் வீடியோ கிடையாது டியர் லீடர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு வீடியோ விட்டு ரொம்ப டீப்பாக இருக்கும். உங்களுடைய ப்ராக்டிக்கலாக உங்களுடைய டீமுக்கும் உங்களுக்குமான உறவை வளர்த்துருக்கிறதுல பலவிதமான விஷயங்கள் நம்ம ட்ரைனிங்கில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பலவிதமான விஷயங்களும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இது ரொம்ப டீப்பான வீடியோ. ஸோ கைண்ட்லி 100% நீங்கள் டெடிகேட்டிவாக இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸ்டார்டிங்லேயே. ஸோ எனிவே, வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம லீடர்ஸ் கம்யூனிட்டி இஸ் காமன் ஃபார் ஆல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் எல்லா கம்பெனிக்கும் பொதுவான ஒன்று அப்படின்ற விஷயத்தை நம்ம இங்கே பதிவு பண்ணிக்கிறோம். யார் எந்த கம்பெனி பண்ணாலும் நம்ம அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டிக்கு நம்ம உண்மையாக இருந்து ஓகே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்காக நம்ம உழைப்போம் அப்படின்ற விஷயத்தை இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ டியர் லீடர்ஸ், இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இந்த ஒரு வீடியோ டீம் ஹேண்ட்லிங், நம்ம எப்படி டீமை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற நுணுக்கங்கள் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டி சார்பாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். அதாவது நம்ம லீடர்ஸ் கம்யூனிட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அகம் குளோபல் கேர் லைஃப் எஜுகேஷன் ட்ரைனிங் அகாடமி தான் நம்மளுடைய அகாடமியோடைய பேர். அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டி அப்படின்றது எஸ்பெஷலி ஃபார் எ கம்ப்ளீட் லேர்னிங் அபவுட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அண்ட் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கான ஒரு தனி மனித ஒரு முழு வளர்ச்சிக்கான தொழில் மற்றும் தனி மனித மற்றும் வாழ்க்கை வளர்ச்சிக்கான ஒரு கல்வியை நம்ம லீடர்ஸ் கம்யூனிட்டி மூலமாகவும் நம்ம அகம் குளோபல் கேர் லைஃப் எஜுகேஷன் ட்ரைனிங் அகாடமி மூலமாக கொடுப்போம் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு எஸ்பெஷலி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு கம்ப்ளீட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, யார் எந்த கம்பெனி பண்ணாலும் முழுக்க நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்காக மட்டும் இந்த ஒரு கம்யூனிட்டி இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு 1 வீக் ட்ரைனிங் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணோம். இப்போ ஒரு ஃபுல் பேக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறக்கூடிய, அது வரைக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எஜுகேஷன் நம்ம வந்துட்டு இதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம லாஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, எனிவே இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த ஒரு லேர்னிங் அப்படின்றது ரொம்ப டீப்பாக ஓகே நாலேஜ் ஆகட்டும், லேர்னிங் ஆகட்டும், பல விதமான ஐடியாஸ் ஆகட்டும், ஸோ நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான எல்லா விதமான டூல்ஸ் அண்ட் சப்போர்ட் அண்ட் எல்லா விதமான ஐடியாஸ் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுத்துருவோம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வேல்யூஸ், திங்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் அண்ட் கண்டென்ட் சப்போர்ட்டு டூல்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் எல்லாமே வந்துட்டு இந்த சேனல் முழுக்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்காக மட்டுமே. ஓகே, அதில் வரக்கூடிய ஒவ்வொரு லீடரும் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு இதை அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதற்கான ஒத்துழைப்பும் உங்களுடைய சைட்லேருந்து கிடைக்கும் நம்புகிறோம். ஸோ உங்களுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் ஒரு முழுமையான வளர்ச்சிக்கான எல்லா விதமான விஷயங்களும் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு கொடுப்போம். பட் ட்ரைனிங்கில் நம்ம டீப்பர் லெவலில் ஒரு மிகப்பெரிய லெவலில் கிரியேட் ஆகிறதுக்கான ஒரு சோர்ஸ் அங்கே கிடைக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கில்ஸ் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் தௌசண்ட்ஸ் ஆஃப் டீப்பர் ஐடியாஸ் அண்ட் லேர்னிங் இருக்கும். எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு ஒரு கான்டாக்ட் லிஸ்ட், மைண்ட் செட்டு, ப்ராஸ்பெக்டிங்கு, ஓகே இன்விடேஷனை மட்டும் கிட்டத்தட்ட 100லேருந்து 200, 300 பல விதமான மெத்தட்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷனில் பல விதமான மெத்தட்ஸு, அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஸோ அப்படின்றது தௌசண்ட்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபாலோ அப், சேல்ஸ் க்ளோசிங், டீம் ஹேண்ட்லிங், டீம் டூப்ளிகேஷன், ரிட்டன்ஷன் அண்ட் லீடர்ஷிப்பில் பல விதமான ஐடியாஸ், சிஸ்டமேட்டிக்கல் திங்ஸு எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு அகாடமி மூலமாக நம்ம ஒரு லேர்னிங்காக ட்ரைனிங்காக கொடுக்குறோன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். எனிவே, தேங்க்யூ ஸோ மச் டியர் லீடர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா டீம் ஹேண்டலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய குழுவை கையாளுதல் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலி நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன சேலஞ்சஸ் இதில் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சொல்கிறத டீம் கேட்க மாட்டேங்குது, நோ லிசனிங். ஓகே, ஸோ இது ஒரு பிரச்சனை. நிறைய பேர் வந்துட்டு நல்ல உறவுகள் கிடையாது. நம்ம வந்துட்டு ஃபோன் பண்ணாலே வந்துட்டு அவங்க பயப்படுறாங்க, தெரிச்சு ஓடுறாங்க, இல்லை கால் அட்டன் பண்ண மாட்டுறாங்க, இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பேசுகிறப்ப ஒரு சம்திங் பிஸ்னஸ் பற்றி மட்டும் அந்த விஷயங்கள் மட்டும் தான் பேசுகிறாங்க. நம்ம பர்சனலாக எதுக்காச்சும் கால் பண்ணால் கூட ஒரு பிஸ்னஸ் பற்றி கேட்குறப்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு கூட ஒரு சில நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி ஓகே நிறைய கேட்குறாங்க, பட் ஆனால் அதை செயல்படுத்த மாட்டுறாங்க. ஓகே, எப்படி வந்துட்டு அவங்கள ஒர்க் பண்ண வைக்கணும், எப்படி வந்துட்டு நமக்கும் அவங்களுக்குமான அந்த பாலம், மற்ற தொழிலுக்கும் இந்த தொழிலுக்குமான மிகப்பெரிய ஒரு விஷயமே, மற்ற தொழிலையும்
நீங்கள் வந்துட்டு ஒரு மேனேஜராக இருக்கீங்க, சூப்பர்வைசராக இருக்கீங்க, அல்லது நீங்கள் ஒரு எம்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த டீமில் இருக்கவங்களுக்குமான உறவு அப்படின்றது ரொம்ப கனெக்ட் அப்படின்றது கம்மியாக இருக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அந்த உறவு தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுதான் பாலம்னு சொல்லுவாங்க, பொதுவாக பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உறவை நம்ம கரெக்டாக வச்சுக்கிறதுக்கான பலவிதமான நுணுக்கங்களை இதில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ கொஞ்சம் லிசன் பண்ணி இந்த விஷயத்தை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கும் உங்கள் டீமுக்குமான உறவு ரொம்ப ரொம்ப சுமூகமாக இருக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனிவே டியர் லீடர்ஸ், இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 4 திங்ஸ் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா, ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். பொதுவாக ஃபஸ்ட்டு வந்துட்டு தேவை, அவனுடைய அடிப்படை தேவைகள் சொல்லக்கூடிய உணவு, உடை, இருப்பிடம்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை வந்துட்டு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் ஒரு மனிதன் இருக்கானா அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வேணும். நம்மளும் சரி, நம்ம டீமில் இருக்கவங்களும் சரி. மெயினாக ஓகே, ஸோ நம்ம டீமில் இருக்க எல்லா லீடர்ஸுமே, ஓகே, உங்கள் டீமில் எத்தனை லீடர்ஸ் இருந்தாலும் அத்தனை பேருடைய ஓகே தேவைகள் என்னன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும் முதல். ரெண்டாவது அவங்களுடைய கடமைகள் அப்படின்னா ஓகே, இது ரொம்ப டீப்பர் லெவல் சப்ஜெக்ட்டுங்க. நம்ம வந்துட்டு இது ரொம்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா டேக் கேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை டீம்கிட்ட அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கடமைகள் இருக்குது, எக்ஸாம்பிள் ஸ்கூல் ஃபீஸு, இஎம்ஐ, ஸோ கடன் இருக்கும். ஸோ அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இப்போ ஹாஸ்பிட்டல் செலவு, இந்த மாதிரி பலவிதமான கடமைகள் இருக்கும். இது கல்யாணம், காது குத்து, இது எல்லாமே கடமைகளில் வரும். மூணாவது ஆசைகள், அவங்களுடைய கனவுகள், கோல்னு சொல்லக்கூடிய அந்த கனவு, ஆசை, இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வரும். அதாவது எக்ஸாம்பிள் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், ஸோ லைஃப்பில் வந்துட்டு எல்லா பக்கம் சுற்றணும், ட்ராவல் பண்ணணும், பலவிதமான விஷயங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குமே இருக்குங்க. இதெல்லாம் என்னன்றதை வெளியே நம்ம வந்துட்டு எடுத்து இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும். அவங்களுடைய நேமை போட்டு அழகாக ஒரு நோட்டை தனியாக எடுத்து, ஸோ 4 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லி ஓகே 4 இம்பார்ட்டன்ட் திங்ஸ், அது 4 நீட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, உங்கள் டீமோடது இண்டிவிஜுவலாக நீங்கள் உங்கள் டீமில் 100 பேர் இருந்தாலும் 200 பேர் இருந்தாலும் எல்லாரோடைய விஷயமும் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓகே, நினச்சி பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை உங்கள் டீமில் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் அந்தளவுக்கு உங்களுடைய வேல்யூ வேறு லெவலில் ஹை ஆகும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டாக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த ஆசைகள் எல்லாமே வந்துட்டு இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, எப்போ பேசினாலும் சார் இந்த மாதிரி அன்றைக்கி சொன்னீங்க ஞாபகம் இருக்கா, அவங்களுடைய ஆசை என்னன்றதை நீங்கள் சொல்கிறப்போ அவங்க பார்த்து எக்ஸைட் அப்படின்னா அந்த மனுஷன் இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஐடி போட்டதுக்கப்புறம் ஆளை காணாமல் போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன தேவை இருக்குன்னே தெரியாது. எப்போவுமே வந்துட்டு இந்த பிஸ்னஸ் பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க முக்கால்வாசி பேர். ஓகே, ஸோ டியர் லீடர்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பாவம்னு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ 4வது விருப்பங்கள். ஓகே, ஸோ தேவைகள், கடமைகள், ஆசைகள், விருப்பங்கள். அவங்க வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு விருப்பம் இருக்கும், நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல விதமான விருப்பங்கள் இருக்கும். நான் ஒரு ட்ரஸ்ட் வைக்கணும், நான் வந்துட்டு டான்ஸிங்கில் ஒரு பெரிய லெவலில் வரணும், நான் வந்துட்டு ஒரு டேரக்டர் ஆகணும், ஸோ நான் வந்துட்டு ஒரு மக்களுக்கு வந்து டீச் பண்ணுறதுல ஒரு மாஸ்டர் ஆகணும், நான் ஒரு ட்ரைனர் ஆகணும், மென்டார் ஆகணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பம் என்னன்றதை நம்ம கேட்கணும். ஸோ இந்த 4 விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் எப்போவுமே வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் அதை அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் அதை எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ டியர் லீடர்ஸ், ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்க வேணாம். இது பல வேல்யூபிளான விஷயங்களை வந்துட்டு பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் மூலமாகவே கொடுக்கணும் அப்படின்றத முயற்சி பண்ணுறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் இருக்குது. அதாவது நீங்கள் உங்கள் லீடர்ஸ் கிட்ட மொத்தம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ஒவ்வொருத்தங்க ஓரளவுக்கு ஆக்டிவாக இருப்பாங்க, ஒவ்வொருத்தங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ஆட்களையும் நம்ம பிரித்து அந்தந்த ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை அப்ரோச் பண்ணோம். 3 டைப்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங்கில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பேசுகிறது. நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு விஷ் பண்ணுறது, மோட்டிவேட் பண்ணுறது, இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன், இன்றைக்கி வந்துட்டு ஒரு நல்ல நாளாக கூப்பிட்டு விஷ் பண்ணுறது, ஜென்ரல் டாபிக்ஸை பற்றி பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ஒரு 3 கீ டெக்னிக். ஆக்சுவலி இதை நம்ம டெக்னிக் சொல்கிறத விட ஹேண்ட்லிங்கில் 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பொதுவாக பேசக்கூடிய விஷயங்கள், ரெண்டாவது பர்சனலாக, இதுதான் மெயின் கான்செப்ட். அவங்களுடைய தேவை, அவங்களுடைய ஃபேமிலி சம்மந்தப்பட்ட, பர்சனல் சம்மந்தப்பட்ட பலவிதமான இந்த 4 விஷயம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த 4 விஷயமும் இந்த பர்சனலாக நீங்கள் மிங்கிள் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சாதாரணமாக பண்ணாமல் அவங்களுடைய நீங்கள் கால் பண்ணி பேசுகிறப்ப இந்த 4 விஷயத்தை பற்றி ரொம்ப அதிகமாக, அந்த பர்சனலை பற்றி நீங்கள் அதிகமாக பேசணும். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 3வது பிஸ்னஸ் பற்றி நீங்கள் பேசலாம். அதாவது நீட் அண்டு, அதாவது எப்படின்னா இந்த பிஸ்னஸ் பற்றி பேசினா எடுத்தானே நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, கம்பெனியில் என்ன இருக்குது, என்ன பிளான் இருக்குது, என்ன ஆஃபர் இருக்குது, இந்த மாதம் எவ்வளோ பிவி முடிக்கணும், அடுத்த மாதம் எவ்வளோ முடிக்கணும், இதை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிற பிஸ்னஸ் பற்றி பேசுகிறது அப்படின்றது என்னென்னா அவங்க தேவை அப்படின்றது நல்லா கவனிங்க. அதனால தான் அதை பாயிண்ட்டை பெருசாக போட்டு ஒரு நீடுன்னு போட்டு ஆரோ மார்க் கொடுத்து பிஸ்னஸ் கொடுத்துருக்கேன். அவங்களுடைய தேவை இந்த பிஸ்னஸில் எப்படி ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ரிமெம்பர் பண்ணாலே போதும். சரிங்களா? கம்பெனி அப்படி ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு, அதை வந்துட்டு ஜஸ்ட்டாக ஒரு அப்டேட் மட்டும் கொடுங்க.
நீங்கள் கால் பண்ணி பேசுகிறப்ப அல்லது நேரில் மீட் பண்ணுறப்ப பேசுகிறப்ப இதை பற்றி ஒரு 10-20% பேசினா போதும். கம்பெனி சம்மந்தப்பட்ட அந்த ரிலேட்டடான விஷயங்கள், அந்த கம்பெனியில் பிஸ்னஸில் அந்த பிளானில் அந்த ப்ராடக்டில் அவங்களுடைய தேவைகள், அந்த தேவைகள், விருப்பங்கள், கடமைகள், இந்த 4 விஷயத்தை பூர்த்தி பண்ணுற மாதிரி என்னென்னலாம் இருக்குது, எப்படி அதெல்லாம் பண்ணலாம், அவங்களுக்காக தான் உங்களுடைய கான்வர்சேஷன் இருக்கணும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்கள் டீம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தாண்டி அவங்களாவே சூப்பராக பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இவர் நமக்காக இருக்கார், நமக்காக தான் பேசுகிறாருன்றதை புரிஞ்சுக்குவாங்க. நம்ம ஆளுங்க அதை பண்ணுறதே இல்லையே பொதுவாக. ஓகே, ஃபோனை போட்டாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன இந்த மாதம் பிவி சம்திங் லைக் இது பண்ணிட்டீங்களா இல்லையா, பிஸ்னஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு, ஆட்கள் என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மேனேஜர் மாதிரி, சூப்பர்வைசர் மாதிரி நம்ம வந்துட்டு பேசிக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த விஷயம் என்னென்னா வச்சிங்களேன், ஸோ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நமக்குமான உறவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப வேறு லெவலில் நம்ம ஃபேமிலி கூட நம்ம எப்படி மிங்கிளாகி ஹாப்பியாக இருப்போமோ அந்தளவுக்கு இருக்கணும். டவுன்லைன் அண்ட் அப்லைன் அப்படின்ற உறவு, அந்த லைஃப் லைன் அப்படின்ற உறவு. ஓகே, ஆக்டிவ் லீடர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ ஆல்வேஸ் நீங்கள் எப்போ பேசினாலும் இந்த தொழிலில் என்ன இருக்குன்றதை பற்றி பேசக்கூடாது, இந்த தொழிலில் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பற்றி மட்டும்தான் பேசணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ ஃபோன் பண்ணி உங்கள் அப்லைன்ட்ட பேசினாலும் டவுன்லைன்ட்ட பேசினாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். இதை நீங்கள் கவனிக்காமல் பேசுனீங்க, கான்சியஸ்னஸே இல்லாமல் பேசுனீங்கன்னா தயவு செஞ்சு மண்டையில் ஓங்கி நல்லா கொட்டிக்கிங்க. சரியா, நல்லா பெருசாக பொட்டைக்கிற அளவுக்கு அப்போவாச்சும் ஞாபகம் வருதான்னு பார்ப்போம். ஓகே, டீமும் நம்மளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உருவாக்கிடுறோம். அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஃபோனை போட்டு ஏதோ ஒன்று பேசிவிட்டு அவங்களும் டென்ஷன் ஆகி நிறைய அறிவு இருக்கவங்களே தப்பு பண்ணுறாங்க. ஓகே, நிறைய நான் சொல்கிறது பெரிய லெவலில் சம்பாரிச்சிட்டு இருக்கவங்களே அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ டியர் லீடர்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவுமே தொழில் என்ன இருக்குன்றதை பேசாதீங்க. இந்த தொழில் மூலமாக அவங்களுக்கு என்ன நடக்கும், என்ன கிடைக்கும், அவங்க லைஃப்பில் தினசரி வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும், அதற்காக நம்ம என்ன பண்ணணும், ஓகே நீங்கள் என்ன பண்ண ரெடியாக இருக்கீங்க அவங்களுக்காக அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பேச 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 ஓகே, ஸோ உங்களுக்கும் அவங்களுக்குமான உறவு வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நினச்சாலே அவங்க பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த கனெக்ட் இருக்கணும். ஓகே, அந்தளவுக்கு நம்ம அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்களே, நம்ம ஒரு விஷயத்தை நினைப்போம், டக்குன்னு ஒருத்தங்க சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கவங்கள. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ட் நமக்குள்ளே வர்றதுக்கு இந்த விஷயங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். தினமும் நீங்கள் கால் பண்ணுறீங்களா, தினமும் ஓகே, ஜென்ரலாக நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ, பர்சனலாக எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ, ஓகே, பர்சனலாக பேசுகிற விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டீப்பாக நம்ம நோட் பண்ணணும். அண்ட் பிஸ்னஸில் இந்த பேஸில் நம்ம பேசுகிறப்ப பெரிய லெவலில் அந்த விஷயம் அவங்களுக்கு புரியும். ஸோ ஜென்ரலாகவும் பேசணும், இதுவும் பேசணும். நிறைய ஜென்ரலாக மட்டும் நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, அதுவும் தப்பு. ஓகே, பர்சனலாக மட்டும் நிறைய பேசுகிறதும் தப்பு. பிஸ்னஸில் அப்படின்ற விஷயங்களில் இந்த டைப்பில் 80-20 அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டைப்பில் பேசுகிறது தான் மெயின் கான்செப்ட். அதையும் லைட்டாக பேசி இதையும் லைட்டாக பேசி இந்த பிஸ்னஸ் ஆங்கிளில் நம்ம பேசுகிறப்ப இன்னும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கனெக்ட் வரும். இது நான் சொன்ன மாதிரி ஆக்டிவாக இருக்கவங்ககிட்ட ஒரு மாதிரி பேசணும், ஆக்டிவாக கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்ககிட்ட ஒரு மாதிரி பேசணும், சுத்தமாக ஆக்டிவ் இல்லாதவங்ககிட்ட நம்ம ஒரு டைப்பில் பேசணும். அவங்ககிட்ட நீங்கள் பிஸ்னஸ் பற்றி பேசவே கூடாது, பர்சனலாக மட்டும்தான் நீங்கள் பேசணும், அல்லது ஜென்ரலாக நீங்கள் பேசலாம். எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஓரளவுக்கு வார்மாக இருக்காங்க, அதாவது ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்துட்டு ஜென்ரலாக பேசிட்டு பிஸ்னஸ் பற்றி 20% பேசணும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஓகே, ரொம்ப ஹார்ட்டாக இருக்கவங்ககிட்ட நம்ம எப்போ போல் 80% பிஸ்னஸ் பற்றி பேசலாம், மற்ற ஒரு 10-20% பர்சனல் பிஸ்னஸ் பற்றி பேசலாம். ஓகே, சாரி, ஜென்ரல் பற்றி பேசலாம். ஓகே, தட்ஸ் ஆல் டியர் லீடர்ஸ். எனிவே, இந்த ஒரு பாயிண்ட்டு உங்கள் டீமில் இருக்க எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்தாலும் அவங்க லீடர் ஆகிடுறாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில். ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த ஒருத்தரை ஹேண்டில் பண்ணுறதுன்றதே பெரிய ஒரு கலை. ஓகே, அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம டீமை கற்றுக் கொடுக்கணும். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்குள்ள நம்ம என்ன தான் சொன்னாலும் நம்ம சொல்கிறது அவங்க கேட்குறது அப்படின்றது செகண்டரியாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ட்ரைனிங் ஆகட்டும் இல்லை அல்லது இந்த மாதிரி ஒரு நாலேஜ் நீங்கள் ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணிங்கன்னா அதை பார்த்துட்டு அவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே உங்களுக்கும் உங்கள் டீமுக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது தான் ப்ரியாரிட்டியாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். அது மட்டும்தான் ப்ரியாரிட்டி வைஸாக உங்களுக்கும் உங்களுடைய லீடர்ஸ்க்குமான உறவுக்குள்ளே பெரிய லெவலில் இருக்கணும். ஓகே, நண்பர்கள் அப்படின்ற அந்த ஒரு உறவு பெருசாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் மறுபடியும் ஷேர் பண்ணிக்கிறேன். எனிவே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நம்மளுடைய விதியை நம்ம வடிவமைக்கணும். இந்த டீம் ஹேண்ட்லிங்கில் மிகப்பெரிய நுணுக்கங்கள் இருக்குது. இந்த நான் இப்போ சொன்னதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் தான். தௌசண்ட்ஸ் ஆஃப் ஐடியாஸ் இருக்குது. நிறைய இன்னும் டீமு கூட வேறு லெவலில் வந்துட்டு பண்ணக்கூடிய நிறைய டெய்லி டாஸ்க்கு, பல விதமான விஷயங்கள் வந்துட்டு நாலேஜஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நம்ம டீப்பர் லெவல் ட்ரைனிங்கில் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ டியர் லீடர்ஸ், உங்களுடைய அடுத்த லெவல் நீங்கள் ட்ரைனிங் நிறைய கற்றுக்கிட்டு டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை கனெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. ஓகே, நல்லபடியாக எல்லாருமே டீமை ஹேண்டில் பண்ணி பெரிய லெவலில் உங்களுக்கும் டீமுக்குமான உறவை வலுப்படுத்தி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுன்றதை நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ளஸ் பண்ணிக்கிறேன். காட் பிளஸ் யூ டியர் லீடர்ஸ். தேங்க்யூ. ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.